வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. C# வீடியோ டுட்டோரியல் சீரீஸில் ஈனம் அல்லது எனியூமரேஷன் டைப்னா என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம எழுதும்போது சில சமயங்களில் நமக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பை அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துங்க. இந்த 3.14 அப்படிங்கிற வேல்யூ ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ, இது சேஞ்சே ஆகாது. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டான வேல்யூ யூஸ் பண்ணி நாம் ஒரு ஏரியா ஆஃப் த சர்க்கிள், சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டான வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு C# நமக்கு கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை செட் பண்ணிட்டோம்னா ஒரு தடவை இதுக்கு வேல்யூ அசைன் ஆயிடுச்சுன்னா இதனால நம்மளால சேஞ்சே பண்ண முடியாது, இது கான்ஸ்டண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு C# ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் இப்போ எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட்டை நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வீக் டேஸ் எடுத்துக்கங்க. ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கு, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இதை வந்து ஒரு குரூப்பாக நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லையா, மந்த் ஆஃப் த இயர் எடுத்துங்க, ஜனவரி, பிப்ரவரி, இந்த மாதிரி ஒரு சில கேஸ்ல நான் குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட்டை ஸ்டோர் பண்ண வேண்டிய மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ இதுக்கு C# இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் ஈனம் அல்லது எனியூமரேஷன் டைப். ஈனம் அப்படிங்கிறது எனியூமரேஷன் அப்படிங்கிற டெர்மினாலஜியுடைய சுருக்கம். ஸோ ஈனம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது வந்து ஒரு வேல்யூ டைப். அது இல்லாமல் இது எந்த டேட்டா டைப் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இல்லாத இன்டெக்ரல் நியூமரிக் டேட்டா டைப். அதாவது ஷார்ட், யூ ஷார்ட், பைட், இன்டீஜர், லாங், இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இல்லாத நியூமரிக் டேட்டா டைப் கீழே உள்ள இருக்கக்கூடிய டேட்டா டைப்ல தான் நம்ம இந்த கான்ஸ்டன்ட்டை கிரியேட் பண்ண முடியும். சரி, இதுதான் வந்து ஒரு ஈனமை டிக்ளேர் பண்றதுக்கான சின்டாக்ஸ். அதாவது ஈனம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன ஈனம் நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி நம்ம வந்து இந்த பை அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தோமோ அதே போல இதுக்கு நம்மளே வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஈனமுடைய நேம். அதுக்குள்ள எத்தனை டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் வேணும், எனக்கு மண்டே, டியூஸ்டே அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒரு நேம்டு கான்ஸ்டன்ட் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் பை அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு 3.14 செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு எப்படி வேல்யூ செட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஒரு ஈனம் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப்ல போயிடும். அது இல்லாமல் இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் அதுவே தானா வேல்யூ அசைன் பண்ணிக்கும். உதாரணத்துக்கு மண்டேக்கு 0ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கு, டியூஸ்டேக்கு 1ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. இப்படி ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஆனால் இப்போ எனக்கு இதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மண்டேக்கு எனக்கு 1 அப்படின்னு வேணும்னா 1ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ மண்டேக்கு 1, அப்போ டியூஸ்டேக்கு அதுவே ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணி 2ன்னு ஆயிரும். இதுக்கு கீழே இருக்கிற வேல்யூலாம் ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இதில் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வேல்யூ செட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இடையில இந்த தேர்ஸ்டேக்கு மட்டும் எனக்கு 10ன்னு செட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ஸ்டே 10ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து ஃப்ரைடே என்ன ஆகும்னா அதுவே 11 எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இதனுடைய வேல்யூவை அதுவே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம வேணும்னா பை டிஃபால்ட் 0லேருந்து கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம என்ன வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அது கொடுத்துக்கலாம். இன்பிட்வீனில் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் வேல்யூ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது இன்டீஜராக இருக்குது, எனக்கு இதை எப்படி பைட்டமாக மாற்றணும்னா இந்த இடத்துல இப்படி ஒரு கோலன் போட்டு பைட் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இப்போ இந்த வீக் டேங்கிற ஈனம் வந்து பைட் டேட்டா டைப்பாக மாறிடும். ஸோ பைட்னா என்னென்னா 0 to 255 வரைக்கும் தான் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூவோ 255க்கு மேலே இருக்கிற வேல்யூ நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. சரி, ஒரு ஈனம் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஈனமை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஒரு ஈனமை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ஈனம் நேமில் ஒரு டாட் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்ஸையும் நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வீக் டேஸில் மண்டே மட்டும் எடுக்கணும்னா வீக் டேஸ் டாட் மண்டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மண்டே மட்டும் நமக்கு கிடைச்சிடும். இதை நீங்கள் கன்சோல் டாட் ரைட் லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மண்டேங்கிற வார்த்தை பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூவும் நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம கிரியேட் பண்ணுற இந்த ஈனத்துக்கு எப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிம்பிள். நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்படி ஒரு இன்டீஜருக்கு ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் பண்ணுறோமோ அதே நம்ம ஈனத்துக்கு என்ன பேர் வச்சுவோமோ அந்த ஈனம் நேம் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் நேம் போட்டு அதுக்கப்புறம் ஈனமில் டாட் வச்சு எந்த பர்டிகுலர் கான்ஸ்டன்ஸை ஸ்டோர் பண்ணுமோ அதை கொடுத்துட்டோம்னா இந்த கான்ஸ்டன்ஸ் வேல்யூ இந்த வேரியபிள் நேமில் அசைன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த வேரியபிள் நேம் இந்த டேட்டா டைப்பில் இந்த வீக் டேஸ் அப்படிங்கிற ஈனம் டேட்டா டைப்புக்குள்ளே இருக்கும். இதை நீங்கள் தனியாக வந்து கன்சோல் டாட் ரைட் லைனில் கொடுத்தாலும் ஒரு தனியாக இந்த ஈனம் டாட் வெனஸ்டேங்கிறது இங்கே கொடுத்தா என்ன வருமோ அதே தான் அங்கே ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு ஈனமுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈனம்னுடைய நேம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ இப்போ இந்த மண்டேக்கு 0, தேர்ஸ்டேக்கு 3 இருக்குல்ல, இந்த வேல்யூ எப்படி எடுக்கிறதுனா இதுக்கு நம்ம கன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கோடு பாருங்கள், இதில் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கிற அந்த இன்டீஜர் வேல்யூ எப்படி எடுக்கிறதுனா அதை வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்படி முன்னாடி ஒரு ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே இன்டீஜர் நான் கொடுத்தேன்னா இந்த வெனஸ்டேவுக்கு உண்டான இன்டீஜர் வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். அதே போல் ஒரு
பர்டிகுலர் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு எப்படி எடுக்கலாம்னா அதுவும் அதே மாதிரி தான். டைரெக்டாக இந்த மாதிரி வீக் டேஸ் டாட் ஃப்ரைடேன்னு கொடுத்து அதையும் நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் கன்சோல் டாட் ரைட் நேரில் போடும்போது அதனுடைய இன்டீஜர் வேல்யூ நமக்கு வந்து கிடைச்சிரும். அதே போல் இப்போ எனக்கு வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ இருக்குது. இந்த இன்டீஜர் வேல்யூவை எப்படி ஈனம் டைப் உள்ள கான்ஸ்டன்ஸாக மாற்றுறதுன்னா அந்த இன்டீஜருக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக அந்த டேட்டா டைப்பை போட்டோம்னா இந்த இன்டீஜர் வேல்யூ இந்த வீக் டேஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் உள்ள வேல்யூவாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி கன்வர்சன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஈனம் டைப்பை இன்டீஜர் டைப்பாகவும் இன்டீஜர் டைப்பை ஈனம் டைப்பாகவும் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஈனமை வந்து ரியல் டைமாக என்ன மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம், எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஒன்று இஃப்எல்ஸில் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா ஸ்விட்ச் கேஸில் பண்ணலாம். இஃப்எல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் டுடேவை எடுத்து அது என்ன டேட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு அது சாட்டர்டேவா அல்லது மண்டேவான்னு ஒரு இஃப்எல்ஸில் பார்க்குறோம். அது சாட்டர்டே ஆர் சண்டேவாக இருந்தால் வீக்கெண்ட், இல்லைன்னா வீக் டே. ஒரு ஸ்விட்ச் கேஸ் பார்த்தீங்கன்னா இது மண்டேவா, அப்போ இன்னைக்கு பேக் டு ஒர்க். ஃப்ரைடேவா, ஸோ ஃப்ரைடேனா எண்ட் ஆஃப் த வீக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். பை டிஃபால்ட் அப்படிங்கிற ஸ்விட்ச் கேஸில் போட்டு மண்டேவோ ஃப்ரைடே இல்லைன்னா ஸோ இட் ஜஸ்ட் அனதர் டே. அந்த மாதிரி இதை வந்து ஒரு ஸ்விட்ச் கேஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இஃப்எல்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஈனமை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஈனம் வேல்யூவை ஒரு மெத்தடுக்கு ரிட்டர்ன் வேல்யூவாவோ அல்லது ஒரு மெத்தடுக்கு இன்புட் பெராமீட்டரோ யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஈனம் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டேட்டஸ்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். இதோடைய ரிட்டர்ன் டைப் வந்து அந்த ஈனம் டைப்பாக வச்சிருக்கேன். ஸோ எண்டில் வந்து அந்த ஈனம் டைப்பை நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அதே போல் ஒரு மெத்தடுக்கு இன்புட் பெராமீட்டர் கூட அந்த ஈனம் டைப்பாக நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஈனம் டைப் வச்சு உள்ளே வச்சு நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈனமை என்னால் ஒரு மெத்தடுக்கு ரிட்டர்ன் டைப்பாகவும் செட் பண்ண முடியும், இன்புட் பெராமீட்டராகவும் செட் பண்ண முடியும். சரி, இப்போ எங்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்னால் ஈனமாக மாற்ற முடியுமான்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். இதுக்கு அப்ரூவ்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி நான் வந்து ஒரு ஈனம் இன்ஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணுறதுன்னா ஈனம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் பார்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் போயிட்டு நம்மளுடைய ஈனம் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை டைப் ஆஃபில் கொடுத்துட்டு கமா என்ன ஸ்ட்ரிங் வேல்யூவோ அதையும் கொடுத்துட்டிங்கன்னா இது இந்த ஈனம் அப்படிங்கிற டேட்டா டைப் உள்ள ஒரு இன்ஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணிடும் அதில் வேல்யூ இருந்தால். அதே போல் என்கிட்ட ஒரு ஈனம் வேல்யூ இருக்குது, அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஈனமில் 2 ஸ்ட்ரிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஒரு ஈனம் வேல்யூவை நம்ம ஸ்ட்ரிங்காகவும் மாற்ற முடியும், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஈனம் இன்ஸ்டன்ஸாகவும் மாற்ற முடியும். ஒரு ஈனமில் இருக்கிற எல்லா வேல்யூயும் என்னால் லூப் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இப்போ ஈனம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் கெட் வேல்யூஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம என்ன ஈனமை லூப் பண்ணுமோ அதனுடைய நேமை வந்து டைப் ஆஃபில் கொடுத்தீங்கன்னா இது நமக்கு வந்து ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த அரேவை வச்சு நீங்கள் லூப் பண்ணி அதில் என்னென்ன வேல்யூ இருக்குது அதனுடைய பேர் என்ன எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஈனம்னா என்ன, அது எப்படி வந்து கிரியேட் பண்ணணும், அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், என்ன மாதிரி டைப்பில் யூஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.